வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அமேசான்ல கிரைண்டர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட்டர்ஃப்ளையோட ரைனோ பிளஸ் டேபிள் டாப் ஹெட் கிரைண்டர் தான். ரொம்ப நாளாவே வந்து கிரைண்டர் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலா வந்து இப்போ வாங்கியாச்சு. என்கிட்ட முன்னாடி ஒரு கிரைண்டர் இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் கொடுத்த அம்மா கிரைண்டர். ஸோ அது வந்து அம்மாவோடது. அவங்க வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நாள் அது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப ஒரு மாதிரி கடகடன்னு ஓடி அப்புறம் ஒரு நாள் பார்த்தா புகஞ்ச மாதிரி ஸ்மெல் வந்து போயிடுச்சு அது. ஸோ அதுக்கு பிறகு அதை ரிப்பேருக்கும் கொடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து என்னோட மிக்சியிலே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மிக்சியுமே வந்து ரொம்ப யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம கிரைண்டர் வாங்கிடலாம் அப்படின்னு 2-3 தடவை நிறைய தடவை சொல்லப்போனால் சர்ச் பண்ணி என்ன வாங்கலான்ட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து பட்டர்ஃப்ளையோட ரைனோ ப்ளஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் நிறையவே இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக நான் வந்து கோனிக்கல் ஷேப்பில் உள்ளது தான் வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதுக்கு பிறகு நானும் அதுவும் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து சூப்பராக வந்துருந்தது. ஏன்னா அந்த கோனிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால மாவுமே ரொம்பவும் சீக்கிரமாகவும் நல்ல நைஸாகவும் ஆட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலேயுமே வந்து 2.5 லிட்டர் வரை கெப்பாசிட்டி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அது வந்து நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது வந்து 10,000க்கு மேலே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து எதுக்கு கிரைண்டருக்கு அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசித்தோம். ஸோ இதோட ரேட் வந்து 4,299. ஸோ இந்த ரேட்டுக்கு தான் வந்து இது வாங்கினோம். அதோட நம்ம வந்து ஸ்மால் ஃபேமிலி தான் இல்லையா. ஸோ அதனால வந்து போதுமானதும் கூட. இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. 2 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருக்குறாங்க. இது கூடவே வந்து கோகனட் ஸ்கிராப்பரும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா வந்து டோ நீடருமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து டோ நீடர். அது வந்து கோகனட் ஸ்கிராப்பரு. ஸோ டோ நீடர்லாம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். கோகனட் ஸ்கிராப்பர் கூட ஏதாவது பல்காக நம்ம தேங்காய் துருவி வச்சுக்கணும் அப்படின்னா அது வந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே நல்லா இருக்கு. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. பேக்கிங்குமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நல்லபடியாக நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருந்துச்சு. இதில் கலர்ஸ் வந்து செர்ரி கலரும் கிரே கலரும் இருந்துச்சு. ஸோ நம்ம வாங்கினது வந்து கிரே கலர் தான். இது கூடவே மாவு தள்ளி விடுற அந்த துடுப்புமே வந்து கொடுத்துருந்தாங்க. இதுலேயே வந்து தேங்காய் துருவல் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதோட மூடி வந்து கொஞ்சம் டைட்டாகவே இருந்தது. திறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் லைட்டாக அந்த இடிக்கிற கல் வச்சு கொஞ்சம் அழுத்தி தான் வந்து திறந்தேன். ஸோ அந்த மேலே தான் வந்து நம்ம தேங்காய் வச்சு திருவணும். ஸோ அதுவுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஒன்றும் டஃப்பெல்லாம் கிடையாது. நான் இப்போ அந்த மூடி வைக்கிறேன்ல, ஸோ அந்த இடத்துல தான் வச்சு தேங்காய் நம்ம திருவணும்னா இந்த சுற்றி இந்த இடத்துல வந்து துருவி விழுகுது. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு நம்ம அதுவுமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல கனமாக தான் இருக்குது. ஸோ அதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மேலே உள்ள மூடி வச்சுட்டு அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்பாத்தி மாவுமே ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து கோகனட் மட்டும்தான் திரும்பி பார்த்தேன். சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு பார்க்கல. ஏன்னா அது வந்து நமக்கு கையிலே பிசைஞ்சனால அதுவே நமக்கு ஈஸியாக இருக்குது. யாருக்காவது வேணும் பார்க்குறவங்களுக்கு டெமோ காமிக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையுமே ஒரு தடவை சப்பாத்தி மாவு எப்படி பிசையுதுங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு தடவை கழுவிட்டு இந்த மேலே மூடுறோம்ல, இதை வந்து நல்லா டைட்டாக மூடிடுங்க. எப்போ நம்ம மாவு அரைச்சாலுமே கிரைண்டரில் அதை டைட்டாக மூடணும்னா தான் நமக்கு வந்து சீக்கிரமாகவே நம்ம வேலை முடியும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட கொஞ்சம் இழுத்துட்டே இருக்கும். இப்போ ரா ரைஸ் பச்சை அரிசியாக தான் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஊற வைக்கல. ஏன்னா பச்சை அரிசியாக இருந்துச்சுன்னா தான், அந்த ரா ரைஸாக இருந்துச்சுன்னா தான் கடன்னு ஆட்டும் இல்லையா. ஸோ அதில் வந்து அந்த கல் இது எல்லாமே இருக்கிற தூசி எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நான் ரா ரைஸ் போட்டதுனால ஃபஸ்ட்டு போடும்போது கடன்னு எனக்கு சவுண்ட் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சு இது வந்து ஊற வைக்காத அரிசி போட்டதுனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சீக்கிரமாகவே ஆட்டிருச்சு. ஊற வைக்காத அரிசியாக இருந்தாலுமே சீக்கிரமாக தான் ஆட்டிருச்சு. அரிசியை வந்து நமக்கு பார்க்கும்போதே தெரியும். கலர் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அழுக்கு மண் கல் இது எல்லாமே சேர்ந்து இருக்கும் இல்லையா. பட் இதில் வந்து அவ்வளோவா மண் எல்லாமே இல்லை. ஆனாலுமே நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும்.
இதை வந்து நம்ம கோலம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மா கோலம்லாம் போடுவோம்ல, அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேஸ்ட்டுக்காக போட்டதெல்லாமே எடுத்துட்டு திருப்பியும் ஒரு தடவை நல்லா கிரைண்டரை கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்போதும் போல் ஊற வச்சுருப்போம்ல உளுந்து அரிசி இதெல்லாமே சேர்த்து நம்ம ஆட்டிக்கலாம். ஸோ நான் வந்து எப்போதுமே தனித்தனியாக தான் ஊற வைப்பேன் உளுந்தும் அரிசியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு அரைக்கிறேன். ஸோ உளுந்து வந்து எனக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஏன்னா நம்ம உளுந்து வந்து எப்போதுமே நல்லா நைஸாக வந்து அரைப்போம். அதனால வந்து நான் நல்லா நைஸாக ஆகிற அளவுக்கு தான் வச்சு எடுத்தேன். ஒரு 15 மினிட்ஸ்லலாம் வந்து உளுந்து அரைச்சிருச்சு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நைஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வச்சுருந்தேன். ஸோ 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு எனக்கு உளுந்து ஆட்டி எடுக்கிறதுக்கு. உளுந்து ஆட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அரிசியும் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு சிலர் வந்து உளுந்தும் அரிசியும் சேர்த்துமே போட்டு ஊற வச்சு ஆட்டுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே டைமில் அந்த வேலை முடிஞ்சிடும். உண்மையை சொல்லணும்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த அம்மா கிரைண்டர் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. ஸோ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த கிரைண்டர் நல்லா தான் இருந்துச்சான். ஸோ நான் வந்து அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க, ட்ரெயினில் தான் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாளில் வந்து எனக்கு ரொம்ப கடன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எங்கள் ஏரியாவில் அங்கே என்ட்ரன்ஸில் வரும்போதே கேட்கும் எங்கள் வீட்டில் கிரைண்டர் போடுற சவுண்டு. இந்த சவுண்டுனாலேயே ரொம்ப டென்ஷனாக இருக்கும், இல்லாத தலைவலியும் சேர்ந்து வந்துடும். ஸோ அதுக்காகவே ஃபஸ்ட்டு எப்படா வேறு கிரைண்டர் மாற்றுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு வழியாக வந்து கிரைண்டரும் மாற்றியாச்சு. ஸோ அரிசி வந்து எனக்கு கரெக்டாக அதுவுமே வந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆச்சு. அரிசி வந்து நம்ம ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்க மாட்டோம். இந்த ரவையை விட கொஞ்சம் அதுக்கு அப்புறம் உள்ள ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துருவோம். ஸோ அதனால வந்து எனக்கு இது வந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆச்சு. ஸோ டோட்டலாக வந்து உளுந்துக்கும் இதுக்குமே சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. மாவை ஆட்டி அள்ளி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் துருவல் எப்படி தேங்காய் திருவுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே பிளேட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காய் துருவுறதுக்கான ஸ்க்ராப்பர் இருக்குல்ல, அதை வந்து அதில் சும்மா அப்படியே வச்சோம்னாலே போதும். ரொம்ப டைட்டாக அழுத்தி மாட்டணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் எப்போயா இருந்தாலும் சரி அந்த ஸ்க்ராப்பர் மேலே நீங்கள் தேங்காய் வச்சுருக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். அது வந்து ஸ்லோவாக தான் சுற்றுது, ரொம்ப டைட்டாலாம் சுற்றுறது இல்லை, ரொம்ப ஸ்பீடாக சுற்றுறது கிடையாது, ஸ்லோவாக தான் சுற்றுது. ஆனாலுமே நம்மளோட கவனம் வந்து தேங்காய் துருவும் போது அதில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நம்ம கை வச்சு தான் இப்படி நம்ம பிடிச்சிட்டே இருப்போம். அது ஸ்லோவாக தான் சுற்றுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வேறு எந்த பக்கமாவது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது சுற்றிட்டே இருக்கும்போது நம்மளோட கவனச்சிதறல்னால நம்ம கைக்கு எதுனா கீறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பயமுறுத்துற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் பயந்துட்டே தான் யூஸ் பண்ணேன். அப்புறமா வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சு, ஒன்றும் பெரிய விஷயமாலாம் இல்லை. இது என்ன ஒன்று சீக்கிரமாகவே வேலை முடியுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் திருகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் திருவ ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருது. நான் வந்து ஒரு தேங்காய் உடைச்சி அதை மட்டும்தான் துருவி பார்த்தேன். நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கொஞ்சம் பல்காக நம்ம திருவி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா 100% கேரண்டியாக சூப்பராக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா துருவிடுது இந்த தேங்காய் இது. அதே மாதிரி நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம இப்போ நார்மலாக அருவாமனைலாம் துருவும் போது பூவாக இருக்கும், கொஞ்சம் வந்து உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும்ல. இது வந்து எப்படின்னா அந்த ஈரப்பதத்தோடயே இருக்குது, நல்லா இருக்குது திருவி பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு நான் தேங்காய் துருவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயத்தோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 2வது மூடியெல்லாம் துருவும்போது கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிடுச்சு தேங்காய் துருவுறதுல. அப்போ தான் யோசித்தேன் இன்னும் 2 தேங்காய் கூட உடச்சி வச்சு அதையுமே துருவி வச்சுருக்கலாமோ அப்படின்னு. ஸோ அவ்வளோவுக்கு ஈஸியாகவே முடிஞ்சு வேலை.
நம்ம வந்து இதை வெளியில் எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். எங்கேயும் சிந்தாமல் சேதராமல் தேங்காய் துருவல் வந்து நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டோ நீடர் மட்டும்தான் நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்காவது டெமோ காமிக்கணும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையுமே ஒரு தடவை மாவு எப்படி பிசையுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு வந்து கையில் பிசைறது ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா கிரைண்டரை மாட்டி அதில் மாவு பிசைஞ்சு அதை வேற கழுவி அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ கையில் பிசைஞ்சு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ வேணும்னா சொல்லுங்கள், அதையுமே நம்ம ஒரு தடவை டெமோ வீடியோ போட்டு பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவும் முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். யாருக்காவது வாங்கணும் தேவைப்பட்டுச்சு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.